பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. தாவேகாவில் இணைந்த விருப்ப ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜுக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்கை பரப்பு பொதுச் செயலராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விருப்ப ஓய்வு பெற்ற முன்னாள் IRS அதிகாரி இவர் முக்கியமான ஹை ப்ரொஃபைல் IT கேசஸ் எல்லாம் டீல் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பின்னணி என்ன? எப்படி மருத்துவராக இருந்து பிறகு அதிகாரியாக வந்து ஆனாலும் தொடர்ந்து அவருடைய ஆர்வம் என்பது அரசியல தான் இருந்து வந்தது. அருண்ராஜ் குறித்து அவருடைய பின்னணி குறித்து விளக்குங்க. திலகவதி, அருண்ராஜ் பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்துல பிறந்தவர். ஐயா முதல்ல மருத்துவராக பணியாற்றிருந்தாலும் கூட சிவில் சர்வீஸ் மீது இருந்த ஆர்வம் காரணமாக அவர் வந்து சிவில் சர்வீஸ்ல தேர்வு எழுதி IRS அதிகாரியாக பணியாற்றி வந்தார். IRS அதிகாரியாக பணியாற்றி வந்த போதே கூட தன்னுடைய தனியாக ஒரு பிளாக் தொடங்கி அதில் தன்னுடைய தொடர்ந்து சமூகத்தில் நடைபெற வேண்டியக்கூடிய மாற்றங்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவர் விருப்ப ஓய்வு பெற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கு மாநில கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பிலிருந்தே அவர் தொடர்ச்சியாக விஜய்க்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வந்தார். குறிப்பாக விஜய் தன்னுடைய கட்சி விவகாரங்கள் குறித்து விவாதிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நபர்கள்ல அருண்ராஜ் இருந்து வந்தார். குறிப்பாக 2020ஆம் ஆண்டுல தவேக தலைவராக இருந்த விஜய்க்கு IT ரைட் நடைபெற்ற போது அந்த IT ரைட்லயும் இவர் அதிகாரியாக பணியாற்றியிருந்தார். அதன் பின்பு அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பின் அடிப்படையில் தான் விஜய்க்கு மிக நெருக்கமான நபராகவும் அதே போன்று நம்பிக்கை உரிய நபராகவும் அருண்ராஜ் இருந்தாரு. கட்சியினுடைய மாநாடு முடிந்து ஒரு சில மாதங்களிலே அவர் வந்து கட்சியில இணைவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட அவர் ஓய்வு பெறுவதில் அந்த விருப்ப ஓய்வுல ஏற்றுக்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து நீடித்ததுனால அவர் கட்சியில இணைவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் கிட்ட ஆகியிருக்கு. இருந்தாலும் கூட இணைந்த உடனே விருப்ப ஓய்வு அரசு ஏற்றுக்கொண்ட உடனே தற்போது அவருக்கு மாநில அளவிலான பொதுச் செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் கூடுதலாக 5 பேர் இன்று கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி தற்போது பாஜகவில் இருக்காங்க 2021க்கு அப்புறம். அதே போன்று முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வன், அதே போன்று முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தற்போது திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர் தன்னுடைய கட்சியோடு இந்த கட்சியோட தாவேக்கால அவரும் இணைத்துக் கொண்டார். அதே போன்று JPR ரெமிபாய் கல்வி அறக்கட்டளையுடைய நிர்வாக அலுவலராக இருக்கக்கூடிய மரிய வில்சன், அதே போன்று முன்னாள் நீதிபதி தமிழ்நாடு மாநில ஜுடிஷியல் சர்வீஸ் சுபாஷ் ஆகிய 5 பேர் இந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இருப்பினும் அவர்களுக்கு வந்து எந்த பொறுப்பும் வழங்கப்படாமல் இருந்தா கூட அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டதாலும் கூட பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டினுடைய கழக கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்ட பணிகளை அவர் மேற்கொள்வார் என்றும் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் இந்த புதிய நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். அருண்ராஜுக்கு ஏற்கனவே முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். மாநில கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தான் அந்த பதவி என்பது இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனை தவிர்த்து மற்ற கட்சியினரின் முன்னாள் நிர்வாகிகளும் இன்றைக்கு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள். அது குறித்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானம். பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.